Ephesians chapter 1 verse 1 to 23. எபேசியன்ஸ் 1 அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. தேவனுடைய சித்தத்தினாலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலராகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளுக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, Paul and the apostles of the Jesus Christ by the word of God to the saints, which are the Ephesians, and to these faithful in Christ Jesus. வசனம் 2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace be to you and peace for God you are the Father and from the Lord Jesus Christ. வசனம் 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God and the Father of your Lord Jesus Christ, who hath and blessed you with all spiritual blessing in the heavenly peace in the Christ. வசனம் 4. நமக்கு முன்பாகவே நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாகும் குற்றமில்லாதவர்களாம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, according as he hath and chosen us in him before these foundations of the world, that we and soul and be holy and without blame before him in love. வசனம் 5. பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையினை மகிமைக்கு புகழ்ச்சியாக, having the predestination used unto the repentance of the children by the Jesus Christ of the himself, according to the God pleasure of his will. வசனம் 6. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். To the praise of the glory of the grace wherein he hath and made and used accept in the believed. வசனம் 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. In the whom we have the redemption through God his blood, the forgiveness of sins, according to the riches of his grace. வசனம் 8. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார், where he hath and abandoned true words, using all wisdom and prudence. வசனம் 9. காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகல கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று, having the made and can now and to use this mystery of his own will and according to his good and pleasure which he hath and proposed in himself. வசனம் 10. தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை உங்களுக்கு அறிவித்தார். That is the decision have the fullness of times he might get together in one all things in the Christ, both which are in the heaven and which are on the earth, even in the him. வசனம் 11. மேலும் கிறிஸ்துவின் மேலே முன்னமே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடனே மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கும், in whom also we have the obedience and the inheritance, being the predestined according to the purpose of him who worketh all the things after the counsel of the own will. வசனம் 12. நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக
எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். That was sold to be the priests of this glory who the first trusted in the Christ. வசனம் 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியிலே அவருக்குள் முத்திரிக்கப்பட்டீர்கள். In whom he also trusted after that he heard the word of the truth, the glory of your salvation, in whom also after that he believed, he heard and selected with the Holy Spirit of the promise. வசனம் 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். which is the earnest of the inheritance until the redemption of the purchased possession unto the praise of the glory. வசனம் 15. ஆனபடியினால் கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். Wherefore also after I heard of your faith in the Lord Jesus and love unto all the saints. வசனம் 16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து கோதி not to the give thanks for you making mention of you are in my prayer. வசனம் 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மையே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், that the God of your Lord Jesus Christ, the Father of the glory, may give unto you the spirit of the wisdom and the revelations in the knowledge of him. வசனம் 18. தாம் நம்மையே அழைத்ததினாலேயே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியமும் இன்னதென்றும், the eyes of your understanding being enlightened, that he may know that is the hope of his calling, and what is the riches of the glory of his inheritance in these saints. வசனம் 19. நாம் தாம் கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்தை சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். And what is this exceeding greatnesses of his power to use who believe according to the work of mighty power. வசனம் 20. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலேயே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்று இருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்து இருக்கத்தக்கதாக, which he walked in the Christ when he raised him from the dead and set him that is own right hands in the heavenly place. வசனம் 21. அவரே உன்னதங்களில் தம்முடைய வலது பிரசத்தில் உட்காரும்படி செய்து, for fear above all and principality and the power and the might and the dominion and the every man that is named, not only is in his world but also in that which is to come. வசனம் 22. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, and hate and put all things and under his feet, and give him to be the head over all things to the church. வசனம் 23. எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைய சரீரமான கிருபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார், which is his body, this fullness of him that fill
ஹால் இன் ஹால். இது தினத்தில் அது சொன்னார், காமராஜர் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாராம் கன்னியாகுமரியில். அப்போ அவர் அந்த இடத்துல வர்றதுக்கு தண்ணி தடையாக இருந்தது, முட்டி அளவு தான் தண்ணி இருந்ததுதான். அப்போ அவர் வர முடியாதுன்னும் போது அவர் வண்டியோடு தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வச்சாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி பைப்பு மூலயமா மலைகள் இருக்குது, அந்த மலைக்கு தண்ணி கொண்டு போக அவர் உதவினார். ஆனால் இந்த காரில் வந்து இப்படி தூக்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் அந்த இடத்துல இருந்தார் சொன்னார். காமராஜருடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர் 1951 பிறந்தார் சொன்னார். சத்யதாஸ் பிரசிடென்ட். இதெல்லாம் இந்த தண்ணி மாற்றி கொண்டு வந்து வச்சதெல்லாம் ரொம்ப காலம் அப்படின்றத சொன்னார் சத்யதாஸ் பிரசிடென்ட். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பாட்டி இதை சொல்லணும். ஓகே பிரசிடென்ட், பாய். ஓகே பிரதர்ஸ், பாய்.